உற்சாக வணக்கம் ராஜினி அவர்களே, மற்றும் எல்லோருக்கும் உற்சாக வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். அதிபருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சமூக ஒருங்கிணைப்பு வலியுறுத்தும் ஆண்டு 2025. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தேடும் உறவுகளின் கவன ஈர்ப்பு மாதம். இன்று அனைவரும் சிந்தனை சொல்ல கூடியிருக்கின்றோம். பாமுகத்தில் பார்த்து கொண்டிருக்கும் லண்டன் தமிழ் வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு ஒவ்வொருவரும் உங்களுடைய சிந்தனையை தாருங்கள். வணக்கம் டேவிடன் அவர்களே, உங்களுக்கு சிந்தனையை தாருங்கள். வாருங்கள். எம் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே என் புகலிடம் என்கின்ற திருப்பாடல் ஆசிரியர் பிதாச்சுதன் தூயாவியின் பெயராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரன் திரு நடாமோகன் அவர்களே, இன்றைய நாளை நெறிப்படுத்தும் தங்கை திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, உற்சாகமாக இருக்கின்றீர்களா? என்று நீங்களும் அப்படித்தான். நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடர 1894 பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறு தினமாகும். இன்று திரு அவை புனித பீட்டர் ஜூலியன் இமாட் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, வாழ்வளிக்கும் வள்ளலை நாம் புகழ்ந்து பாடுவோம். அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவன கருணையிலே கல்வாரி மலையின் சிகரமதில் கனிபுடன் தினமமை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவேர். இளமையின் பொழிவாழ் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழத்தையை புரிவீர். அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவன கருணையிலே. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 13 21 வரை. அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, என் சகோதரன் என்னுடன் சொத்தை பங்கிட்டுக் கொள்ளுமாறு சொல்லும் என்றார். அதற்கு இயேசு, அன்பனே, நியாயம் தீர்க்கவோ பாகம் பிரிக்கவோ என்னை ஏற்படுத்தியது யார் என்றார். பின் மக்களை பார்த்து, எவ்வகை பொருளாசையும் கொள்ளாதபடி கவனமாக இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு தான் இருந்தாலும் செல்வ பெருக்கினால் வாழ்வு வந்துவிடாது என்றார். பின்னர் அவர்களுக்கு இவ்வுவமையை சொன்னார். பணக்காரன் ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. அவன் விளைபொருளை சேர்த்து வைக்க இடமில்லையே, என்ன செய்வது என்று தனக்குள் எண்ணிக்கொண்டு, சரி, என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் உடைமை கோதுமை எல்லாம் சேர்த்து வைத்து, நெஞ்சே, பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பொருள் உனக்கு ஏராளமாக உள்ளது, இளைப்பாறு உண்டு குடித்து விருந்தாடு என்று சொல்லிக் கொள்ளுவன் என்றான். ஆனால் கடவுள் அவனை நோக்கி, அறிவிலியே, இன்றிரவே உன் உயிரை வாங்கப் போகிறார்கள், நீ தேடி வைத்தது யாருக்கு கிடைக்குமோ என்றார். கடவுள் முன் செல்வம் இல்லாதவனாய் தனக்காகவே செல்வம் திரட்டுகின்றவன் இவ்வாறே இருக்கின்றான் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக
அறிவிலேயே இன்றிரவே உன் உயிரை வாங்கப் போகிறார்கள். நீ தேடி வைத்தது யாருக்கு கிடைக்குமோ? கடவுள் முன் செல்வம் இல்லாதவனாய் தனக்காகவே செல்வம் திரட்டுகின்றவன் இவ்வாறே இருக்கின்றான் என்று சொல்லி இன்றைய நற்செய்தியிலே புனித லூக்கா அவர்கள் இந்த வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கின்றார். பேராசை பணத்தின் மீதும் பொருள்களின் மீதும் பதவியின் மீதும் புகழ் மீதும் என பேராசைகள் பல வகைப்படுகின்றன. பேராசை 7 தலையான பாவங்களுள் ஒன்று நம்மை எச்சரிக்கிறது திரு அவை. எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள் என்று எச்சரிக்கின்றார் இன்றைய நற்செய்தியிலே இயேசு. பணம், பொருள், பதவி, புகழ் போன்றவற்றில் ஆசை கொண்டவர்கள் பெரும்பாலும் அதில் நிறைவடைவதை நாம் காண்பதில்லை. இன்னும் அதிகமாகவே அடைய விரும்புகிறார்கள். இதுதான் மனிதனின் இயல்பு. இந்த இயல்பை உடைத்து மனநிறைவு என்னும் முறை இயல்புக்குள் நுழைய நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைய நற்செய்தி நம்மை அழைக்கின்றது. எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும், வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ எதற்கும் நான் பயிற்சி பெற்றிருக்கின்றேன் என்கின்றார் புனித பவுல் அடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே. ஆகவே புனித பவுல் அடியாரை போல வாழ நாம் முயற்சி எடுக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் அதாவது முற்றிலும் வீண் அதாவது எல்லாமே வீண் என்று சொல்லி இந்த சபை முதல்வர் உரையாளர் தன்னுடைய வார்த்தையிலே குறிப்பிட்டிருக்கிறார். எல்லாமே வீண், ஏனெனில் ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார், உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்லுகிறார் என்பது. ஆகவே எல்லாமே வீண் என்கின்றார் சபை முதல்வர். ஹெல் எனப்படும் எபிரேய சொல்லுக்கு வீணானது, உதவாதது, பயனற்றது என்று பொருள் கொள்ளலாம். இச்சொல் இந்நூலில் 38 முறைக்கு மேல் வாழ்வை குறிப்பிட பயன்படுத்தப்பட்டுள்ளது. சபை உரையாளரின் பார்வையில் வாழ்வு நிலையற்றது, அதில் ஓடி சேகரிக்கும் செல்வம் பயன் நிறைவு தராது என்று கூறுகின்றார். எல்லாமே வீண், எல்லாமே வீண் என்கின்றார். கிரேக்க எபிகூரியன் எனப்படும் தத்துவ ஞானியார் உண்பதும் குடிப்பதும் கொண்டாட்டமாக வாழ்வதுதான் வாழ்வு என கூறினார். அத்தோடு வெற்றி, செல்வம், புகழ் இவை வாழ்வின் பயன் என வாதிட்டனர். இவைகளை மறுத்து சபை உரையாளர் வாழ்வில் நிலையானதை குறித்து வெளிப்படையாக பேசுகின்றார். இதைத்தான் இன்று திருச்சபை நமக்கு முதல் வாசகத்திலே, திருப்பலியிலே முதல் வாசகத்திலே தருகின்றது. எல்லாமே வீண், எல்லாமே வீண். ஒரு வகையில் இவர் சொல்வதும் உண்மைதான். குறுகிய நிலையற்ற வாழ்வில் நமக்குத்தான் எவ்வளவு பேராசை, எவ்வளவு சுயநலம். மகா அலெக்சாண்டர் சாகுமுன் 2 கைகளையும் சவப்பட்டிக்கு வெளியே வைத்து என்னை அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லி தன்னுடைய அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டிருந்தாராம். அதாவது அதனுடைய அர்த்தம் என்னென்று சொல்லி சொன்னால், வெறுங்கையாய் உலகில் பிறந்து வெறுங்கையாய் உலகை விட்டு போகிறேன் என்பதை உணர்த்தி காட்டவே இதை செய்ய சொல்லி சொன்னாராம். நாம் புத்தர் பிறந்த மண்ணில் வாழ்கின்றோம் என்று சொல்லி சொன்னாலும் கூட ஆசைக்கு அழிவுக்கு காரணம் என்று அவரின் வார்த்தைகள் நமக்கு பாடம். மண்ணாசையும் பொன்னாசையும் பெண்ணாசையும் கடவுள் மேல் நமக்கு இருக்கும் நம்பிக்கையை சிதைக்கின்றது என்பது உண்மை. ஆகவே இந்த புத்தரின் ஞானத்தையும் புத்தரின் வார்த்தையையும் எமது தாயக மண்ணிலே யார் பின்பற்றி நடக்கிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் என்றும் இருக்கின்றது. இன்றைய நற்செய்தி பொருளாசை அகற்றி வாழ அழைப்பு விடுக்கின்றது. நற்செய்தியில் நாம் காணும் செல்வந்தனின் கண்களை செல்வம் மறைக்கின்றது. அவர் பேசும் வசனங்களில் நான், எனது, என்னுடைய போன்ற வசனங்களை அதிகம் இடம் பெறுகின்றன. தன்னை மீறி, தன் செல்வத்தை மீறி அவனால் யோசிக்க முடியவில்லை. சேர்த்து வைத்து தலைமுறையாய் உண்டு கழிக்க ஆசிக்கின்றான். உலகின் செல்வம் சேர்த்து கடவுள் முன் செல்வம் இல்லாத இருக்கும் இவனை கடவுள் முட்டாளே என அழைக்கின்றார். எல்லாவற்றையும் தாண்டி இறை திருவுளம் என்று ஒன்று இருப்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கிறிஸ்துவோடு நீங்கள் உயிர்த்தெழுவார்கள் என்றால் வேறுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் என பவுல் அடிகளார் வலியுறுத்துகின்றார். உலகின் இன்பமே கதி என்றும் வாழ்வு என்றும் அனுபவிப்பதற்கு என்றும் அலைந்து திரிந்தால் நாம் புதிய படைப்புகள் அல்ல, ஊனியல்பில் மக்கள்கள். உலகம் சார்ந்தவர்களுக்காக மரிக்கவும் பெரும் செல்வத்தை தக்க முறையில் பயன்படுத்தி விண்ணரசிலும் இடம் தேடிக் கொள்ளவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இன்று திருச்சபை நமக்கு தந்திருக்கின்ற இந்த அறிவுறுத்தல்கள், நற்சிந்தனைகளை நாம் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இறைவனின் வார்த்தை மூலமாக நாம் தொடர்ந்து முன்னேறுவோம். இந்நற்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும்
இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் எனக்கு இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, மீண்டுமாக நாளைய தினம் தங்கை அவர்களுடன் இணையும் வரை நண்பர்கள் நட்பு பாராட்டும் மாதத்தில் பொண்டி மாஷ் போவோத்தூஸ். நன்றி, வணக்கம். உங்களுடைய சிந்தனைக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். சிந்தனை கொஞ்சம் அதிகமாக போய்விட்டது, மன்னிக்கவும். என்ற முக்கியமான விடயங்கள். ஆமாம், பேராசை தான் எல்லாத்துக்கும் காரணம். நன்றி, நன்றி. இறுதி வரிகளை மாற்றவில்லை நீங்கள். என்னங்கோ இறுதியாக படித்த வரிகளை நீங்கள் மாற்றவில்லை. நட்பு பாராட்டும் மாதம் என்று. நண்பர்கள் நட்பு பாராட்டும் மாதத்தில் நான் சொல்லவில்லையா? மறந்துட்டேன். அதைத்தான் சொன்னீர்கள். இந்த புது மாசம் மாற்றி எடுத்து ஆவணி மாசம். மன்னிக்கவும். அந்த முதல் வரியில இருந்ததை எடுத்து விட்டார். ஆமாமா, சிறிய மன்னிப்பு பெரிய மன்னிப்போடு தேடுமம் உறவுகளின் கவன ஈர்ப்பு மாதத்தில். நன்றி தம்பி. அந்த பெரியவர் சொன்னதை போல எல்லாமே நின்று முடித்து விட போகிறோம். நன்றி. சிறிய உற்சாகத்துக்காக மட்டும்தான். தொடருங்கள். என்னென்றால் அந்த நிறையிலே அப்படி இருந்தது, அதை அப்படியே வச்சு விட்டுட்டேன். ஓகே, நன்றி. மன்னிப்போடு. வணக்கம் பாலன் அவர்களை, வாருங்கள், உங்களுடைய சிந்தனையை தாருங்கள். இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற இயேசுராயாவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படி எங்களை பாமத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகனுக்கு இனிமையான கால வணக்கங்களையும் சுயநலங்களையும் விசாரித்தபடி, அப்படி எமது அன்பு சகோதரி தௌபாலினி திருமதி ராஜினி அல்போன்ஸுக்கு இனிமையான கால வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்க? காலை வணக்கம். உற்சாகமா இருக்கோம், நீங்களும் அப்படித்தானே? நாங்கள் அதே உற்சாகமல்லத்தில் இருக்கோம் சகோதரி. நன்றி சகோதரி. அப்படி நன்றி சொல்லிக்கொண்டு, அப்படி பாமத்து கலன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமத்தின் அதிபர் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் மற்றும் எல்லோருக்கும் இயேசுராஜனுடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாத்திக்கொண்டு சகோதரி லண்டனில் வீட்டமுட்டை வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம் 567 என்று சொல்லிக்கொண்டு பலமோட நான் ஆதியம் பரிசுத்த வேதாமத்திலிருந்து ஆதியாமம் அதிகாரம் வாசிக்கிறேன். நான் அந்த அன்றைக்கு வாய்ச்சது வெள்ளிக்கிழமை 4ஆம் அதிகாரம் வாய்ச்சினான். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் ஒரே வார்த்தைகள் 1-13 வாய்ச்சினான். அது சின்ன தொகுப்பாக சொல்லி போட்டு மிச்சத்தை வாசிக்கிறேன். ஆதாம் ஏவாள் கத்தர் உருவாக்கி 2 பேரை உருவாக்கி ஆதாம சிருஷ்டிக்கு இருந்து வினாயிலிருந்து ஏவாளை உருவாக்கி 2 பேரையும் முடியினம். நீங்க பல்கி பெருகி பூமி நியாப்பங்கன்னு சொல்லி, அப்ப அதை இருக்க ஏவாளுக்கு 2 புள்ளியில பிறக்குது. முதலாவது காஜின், 2வது ஆபேல். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிற வீர செய்தவர். காஜின் தோட்டத்தை பயிர தோட்டம் வீர செய்தவர். அப்ப அப்படி செய்து போயிருக்கிற கத்தருக்கு காணிக்க உணர்ந்து கொடுப்பார். காஜின் நிலத்தில் உள்ள கனிகளை கொடுப்பார். ஆனா மனத்தோட முழு விசுவாசத்தோட ஆடு தண்ட பட்டியல உள்ள கொளுத்த ஆடுகளை கொண்டு காணிக்கையா கொடுக்கிறார் கத்தருக்கு. அப்ப கத்தர் ஆவிலிருந்த காணிக்கையைத்தான் ஆசீர்வதிக்கிறார். காகித ஆசீர்வதிக்கவில்லை. அதனால 2 சகோதரர்களுக்கும் கோபம் வந்துட்டு, காகினுக்கு கோபம் வந்துட்டு. அப்ப ஒரு நாள் 2 பேரும் தோட்டத்துக்கு கதைச்சென்று கேட்கிற தமிழும் தம்பியும் அந்த ஆத்திரத்துல, அந்த பொறாமை ஆத்திரத்துல காஜின் ஆவியில கொலை செய்தார் இந்த தம்பியை. கொலை செய்து போட்டு அந்த தோட்டத்துக்கே புதைச்சி போட்டார். அப்போ இந்த ரத்தத்துல அந்த உயிர் இருக்கு ரத்தத்திலே. அந்த ரத்தம் அந்த ரத்தத்தின் சத்தம் பரலோகத்துல கத்தரை கேட்டு இருக்குது, கூப்பிடுது. ரத்தத்துல உயிர் இருக்கு. ஒரு தெரியாத கொலை செய்யணும். அவங்க ரத்தத்துல உயிரணுக்கள் இருக்கு. அந்த ரத்தம் கூப்பிட்டோன்னா கத்தர் காயினை கேட்கிறார், உங்க தம்பி எங்கே? அப்ப இவர் நக்கலா சொல்றார், நான் அவருக்கு காவலாளியோ எனக்கு தெரியாதுன்றார் தமிழன். அப்ப கத்தர் சொல்றார், இல்லை நீ அவன் கொலை செய்து போட்டு புதைச்சிட்ட, அவன் ரத்தம் பூமியிலிருந்து என்ன நோக்கி கூப்பிடுவேன்னு சொல்லி காயினுக்கு சபிக்கிறார். நீ என்னை நிலத்தை பயிரிடும் போது உனக்கு அது பலன் கொடாது, நீ பூமியில
நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் அவருக்கு சபிக்கிறார் காயினுக்கு. அப்பொழுது காயின் வந்து கர்த்தரங்கி சொல்றார், நீங்க இத்த தண்டனை என்னால தாங்க முடியாது, என்னால சகிக்க முடியாது என்று சொல்லி சொல்லிதான் அன்றைக்கு வெள்ளிக்கிழமை நடந்தது. இந்த தொடர்ச்சி என்று சொல்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது, இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொண்டு போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவன் காயினை நோக்கி, காயினை கொள்ளுகிற இவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேலோடு அடையாளத்தை போட்டார். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனேக்குடைய பெயரை வைத்தான். ஏனேக்குக்கு ஈராத் பிறந்தான். ஈராத் மெகுயவேலை பெற்றான். மெகுயவேல் மென்றுசாலை பெற்றான். மென்றுசாவேல் லாமேக்கை பெற்றான். லாமேக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். ஒருத்திக்கு ஆதாள் என்று பெயர், மற்றொருத்திக்கு சில்லால் என்று பெயர். ஆதாள் யாவாலை பெற்றால் அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான். அவன் சகோதரனுடைய பேர் யூபால், அவன் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். அவன் சகோதரனுடைய பேர் யூபால், அவன் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். தொடக்கி சோழி நாளை சோழன் சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், சாத்தானை வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அன்பான தகப்பனே இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காலத்து அந்த கிருபைக்காக இயேசப்பாவுக்கு மீண்டும் ஒரு முறை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, தகப்பனே எல்லா குடும்பங்களுடைய தேவைகளை சந்திங்க ராஜா, ஆசீர்வதிங்க, வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நன்றி சொல்லும் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, உங்களது பிள்ளைகள் பிழையான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ
செல்லவிருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் உங்களது பிரசன்னம், உங்களது பாதுகாப்பு, உங்களது தயவு இதுக்கு ஜபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் பிறர் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளோ ஆபத்துக்களோ ஏற்படாமல் ராஜா, நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் இறகளால் மூடி பாதுகாப்பாக ஜபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் தினமும் இறகளால் மூடி பாதுகாத்து வரமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக அடித்துக் கொண்டிருப்பதற்காகவும் ஜேசப்பாவுக்கு மீண்டும் முறை உள்ள நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அன்பான தகப்பனே, பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து தேவ குழந்தைகளுக்கும் மற்றும் உலகளா ரீதியுள்ள அனைத்து தேவ குழந்தைகளுக்கும் உடைய நரம்பு மண்டலங்களை சப்பா நீங்கள் தொட்டு சுகப்படுத்த ஜபிக்கிறேன் ராஜா. அவர்களை தொடுங்க ராஜா, தொடுங்க ஆசீர்வாதிங்க ராஜா. அவர் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக ஆசீர்வாதி ஜபிக்கிறேன் தகப்பனே. இவர்களுடைய பெற்றோர்களுக்கு அணு தினமும் நல்ல பலத்தையும் நல்ல சுகத்தையும் கொடுத்து அவர்களை நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்த ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நன்றி தகப்பனே. அப்போ அந்த தெய்வ குழந்தைகள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு ஆணி வாய்ந்த கரங்கள் அவர்களோடு செல்ல வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் அவர்களை பார்க்கிறமைக்கா நன்றி தகப்பனே. அப்போ அவிய மனம் இறங்கு ராஜா. தெய்வ குழந்தைகள் தொடுங்க கரமுனை தொட்டு சுகப்படுத்துங்க ராஜா. நன்றி, கோடி நன்றி. குழந்தை எல்லோரையும் ஆசிர்வதிங்க. அப்படியே பாமத்தின் அதிபர் குடும்பங்களை செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வழித்தோணி ஜபிக்கிறேன் சகோதரி. விடவர நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் பாலன் அவர்களே, உடைய சிந்தனைக்கு நன்றி. அடுத்ததாக ஜெயா நடேசன் அவர்கள் வாருங்கள், உங்களுடைய சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். தோப்பாளினி ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கும் அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் பாமக தோப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் பார்த்தும் கேட்டுக் கொண்டிருக்க அனைத்து பாமு அவர்களுக்கும் எனது எங்களிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு, இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாளாமே அதை நினைத்து கொண்டு, அன்பான ஆண்டவரே, உலக மக்களுக்காகவும் எங்கள் குடும்ப ஒவ்வொருவருக்காகவும் உலக அரசியல் தலைவர்கள் நல்ல பழி செய்வதற்காகவும் அதிக நோயினால் கஷ்டப்படுகிறவர்களுக்காகவும் இறந்து போன ஆன்மாக்கள் அனைவருக்காகவும் வருங்கால சிறுவர்களுக்காகவும் நாங்கள் அவர்கள் சுகபலன் கல்வியில் மேம்பாட்டிலும் சுகபலத்துடன் இருக்கவும் நாங்கள் இறைவேண்டுதல் செய்வோம். இன்று பொது காலத்தின் 18ஆம் ஞாயிறு 9060வது ஆக்கமாகும். கிறிஸ்தவ நற்சிந்தனை ஆசையை தின்பதற்கு காரணம் என கூறுவதை அறிந்துள்ளோம். கொலை, களவு போன்ற சமூக அநீதி செயல்களுக்கு முக்கிய காரணமாக அமைவது ஆசைதான். இன்றைய நற்செய்தி செல்வந்தன் கட்டிய மனக்கோட்டை மணற்கோட்டையினால் சரிந்தது. மறு உலக வாழ்வை மறந்து செல்வத்தை சேர்ப்பவர்களுக்கும் அதை கட்டி காப்பவர்களுக்கும் இந்த ஓர் எச்சரிக்கை. பொருள் தேவையில் என்றோ சேமிக்கக்கூடாது என்றோ இல்லை. பொருள் பற்றி மட்டும் மீறிய ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும். செல்வத்தை சேர்ப்பதில் நம்முடைய ஒப்பற்ற செல்வமாகிய இறைவனை நாங்கள் மறந்து விடுகின்றோம். பேராசை பெருநஷ்டம் என்பார்கள். பெரும்பாலும் உலக பிரச்சனைகளுக்காகத்தான் உழைக்கின்றார்கள். ஆன்மீக காரியங்கள் செய்பவர்கள் மிகவும் கொஞ்சம் பேர்தான். நாம் வாழும் நிரந்தரமற்ற உலகினே நமது கால்களை அடி ஊன்றினால் நித்திய வாழ்விற்கு செல்வது முடியாத காரியமாகிவிடும். ஆகவே விண்ணென செல்வோர் புண்ணியங்களை தேடுவோம், சிந்தித்து நாங்களும் செயல்படுவோம். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், என் நெஞ்சருக நன்றி சொல்கின்றேன். இறைவா இறைவா இறைவா, நிலத்தினில் விதைத்த விதைகள் முளைத்து நிறைந்துவிடன் வளர்ந்து தழைக்க விட்டாய். இன்று பலந்தரம் விளைச்சனில் பசி பிணி மறந்து பாரி நிலைமை பிழைக்க வைத்தீர். நீர் செய்த நன்மையை நினைக்கின்றேன், என் நெஞ்சம் நெருகி சொல்லுகின்றேன். இறைவா
இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். நன்றி வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். நன்றி உங்களுடைய சிந்தனைக்கு ஜெயலலிதன் அவர்களே. அடுத்ததாக மேவிஸ் அவர்கள் வாருங்கள், உங்களோட சிந்தனையை தாருங்கள். வணக்கம். மியூட்டடுங்கோ சத்தம். மன்னிப்புடன் இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் எங்களுடைய நச்சிந்தனையிலிருந்து சிறப்பித்த அனைவருக்கும் என்னுடைய கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்கின்ற 1774 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, ஒருவர் உலகமெல்லாம் தமதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அதனால் வரும் பயன் என்ன? நாம் சேர்த்து வைக்கும் சொத்துக்கள் செல்வத்தை நாம் எடுத்து செல்ல முடியாது. அனைத்தையும் நாம் விட்டு செல்லுகின்றோம் என்பதே வாழ்வின் யதார்த்தம். ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைத்தாலும் அவருக்கு துன்பமும் அமைதியின்மையும் தூக்கமின்மையும் மனச்சோர்வுமே மிஞ்சுகின்றது. செல்வம் என்பது எப்போதும் நம் கைகளை விட்டு செல்வோம் என்பதால் தான் செல்வம் என்று பெயர் வந்தது என அர்த்தமுள்ள இந்து மதத்தில் குறிப்பிடுகின்றார் கவியரசர் கண்ணதாசன். செல்வம் என்று வரும் போதெல்லாம் 2 கருத்துக்களை கொண்டிருக்கின்றது. செல்வம் அறவே கூடாது என்றும், பணத்தாசையை விட்டு விடுங்கள், பணத்தாசையே அனைத்து தீமைக்கும் காரணம் என்றும் சொல்லப்படுகின்றது. ஒரு பக்கம் செல்வம் இறைவனின் ஆசீர் என்று சொல்லப்படுகின்றது, மறுபக்கம் ஏழையரின் அருகில்தான் இறைவன் இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. எதை எடுத்துக்கொள்வது என்று எதை விடுவது? செல்வத்தை பிடித்துக் கொள்வதா விட்டு விடுவதா? செல்வம் நமக்கு தரும் வாழ்வை நாடுவதா அல்லது வாழ்வு தரும் செல்வத்தை நாடுவதா? ஒரு நாணயத்தை காட்டி இது செல்லுமா என்கின்றோம். செல்லும் நாணயங்கள் தான் செல்வம். செல்லா நாணயங்கள் நம் செல்வங்கள் அல்ல. செல்வமும் செல்வதும் நாணயத்தின் 2 பக்கங்கள் போல எப்போதும் இணைந்தே இருக்கின்றன. நம் கையை விட்டு செல்வதால் தான் அது செல்வம் என்றும், செல்வம் கண்டிப்பாக செல்லும் என்றும் உணரத் தொடங்கினால் நாம் தான் அறிவான செல்வர்கள் என்று கூறிக்கொண்டு, செல்வங்கள் கொணரும் இன்பத்தில் இல்லை நிரந்தரம், பதவியும் புகழும் தருவது இல்லை நிரந்தரம், நிலை வாழ்வு என்னும் நிஜமான நீ நிரந்தரம், அதன் விலையாக என்னை நீ உன்னில் இணைப்பாய் நிரந்தரம், நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம், அம்மையப்பன் உந்தனன்றே நிரந்தரம், மாறுமுலகில் மாறாவுறவி நிரந்தரம், இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம், இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம், நான் மாண்ட பின்பும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம், நான் மாண்ட பின்பும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம், நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம், நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே நாங்கள் இந்த சுப வேளையிலே
எங்கள் குடும்பத்தினர் அனைவருக்காகவும் நாங்கள் சிரிப்போம். எங்கள் குடும்பத்தில் ஏற்படுகின்ற இன்னல்கள், இடையூறுகள் எல்லாம் அகன்று எல்லோரும் மகிழ்வாக வாழ வேண்டும், ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொண்டு, உலக நாடுகளிலே ஏற்படுகின்ற இந்த போர், பஞ்சங்கள், பிணிகள் அனைத்தும் நீங்க வேண்டும். மக்கள் அனைவரும் நலமாக வாழ வேண்டும். இயற்கையின் சீற்றங்கள் அழிந்து ஒடுங்கி வளமை போன்ற வளமையான உலகை இந்த உலகம் கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் சிரிக்கின்றோம். நோயினால் வாடுபவர்கள், வறுமையில் தவிப்பவர்கள், தனிமையில் அல்லலுறுபவர்கள், வைத்தியசாலையில் இருப்பவர்கள், மகப்பேறுக்காக காத்திருக்கும் கர்ப்பிணி பெண்கள் அனைவருக்காகவும் சிரிப்போம். நல்ல இறைவன் ஒரு மருத்துவராக, ஒரு ஆறுதல் அளிக்கும் அன்னையாக, தந்தையாக எல்லோரின் அருகிலும் இருந்து எல்லோரையும் பாதுகாத்து அவர்களது தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த வேளையில் மன்றாடுவோம். எங்கள் பாமுகத்திலே இணைந்து வருகின்ற எங்களுடைய சிறப்பு குழந்தைகளுக்காக இந்த வேளையில் வேண்டி நிற்கின்றோம். ஆண்டவரே, அவர்களுடைய எல்லா அறிவும் திறமையும் மேலும் மேலும் ஏற்றமுற்று அவர்கள் ஏற்றமுற்ற வாழ்வில் பிற்காலத்தில் அவர்கள் ஒரு சாதனை படைக்கும் ஒரு சிறுவர்களாக, ஒரு பெரிய மனிதர்களாக உயர வேண்டும் என்று இந்த வேளையில் அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். அவர்களை பாதுகாத்து பராமரித்துக் கொண்டு வரும் அவர்களுடைய பெற்றோருக்கு நல்ல மனத்துடனேயும் கொடுத்து அவர்களுடைய மனங்கள் சோர்ந்து போக வண்ணம் ஆறுதலாக அவர்களுக்கு இந்த ஆசீர்வதித்தலும் இந்த பாமுகத்துக்காகவும் நாங்கள் வேண்டுகின்றோம். இதை இயக்கிக் கொண்டிருக்கும் இந்த தலைவர் தலைவிக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். அவருடைய குடும்பத்திற்காகவும் நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, அவர்களுடைய அந்த முயற்சிகள் எல்லாம் தொடர்ந்து நல்லபடியாக நடக்க வேண்டும். அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, இந்த பாமுகத்திலே நாங்கள் இணைந்து கொள்வதற்கு அது ஒரு களமாக இருக்கின்றது. இந்த பாமுகத்தில் நாங்கள் இந்த நற்செய்தியை பரப்புகிறதுக்கு அவர்கள் காலை தோறும் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை தந்து இந்த நற்செய்தியை வழங்க எங்களுக்கு சந்தர்ப்பம் தந்து கொண்டிருக்கின்றது. அவர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். எங்கள் பாமுக உறவுகளையும் இறைவன் கண் கொண்டு பார்க்க வேண்டும் என்று இந்த வேளையில் எல்லோருக்காகவும் வேண்டிக் கொண்டு, எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, நன்றி, வணக்கம். நன்றி. உங்களுடைய சிந்தனைக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி, வாழ்த்துக்கள். நீங்கள் உங்களுடைய சிந்தனையை தாருங்கள். நாம் தூய உள்ளத்தோடு ஆண்டவரை போலுகின்றோம். காலையிலும் பகலிலும் மாலையிலும் இரவினிலும் நாளெல்லாம் உம்மை போடுகின்றோம். நீரே உமக்கு அன்பு உள்ளம் கொண்டு உம்மை வாழ்த்தவே நாம் உம்மை போடுகின்றோம். நீதி தேடும் நெஞ்சம் கொண்டு நிலைத்து நாங்கள் வாழ உம்மையே போடுகின்றோம். புகழ்ந்திடு மனமே, புகழ்ந்திடு இயேசுவை, புகழ்ந்திடு இரவினிலே, புகழ்ந்திடு இரவினிலே, புகழ்ந்திடு மனமே, புகழ்ந்திடு இயேசுவை, புகழ்ந்திடு பொழுதெல்லாம், புகழ்ந்திடு பொழுதெல்லாம், புகழ்ந்திடு மனமே, புகழ்ந்திடு இயேசுவை, மன கவலையிலே, புகழ்ந்திடு மனமே, புகழ்ந்திடு இயேசுவை, மன கவலையிலே, மன கவலையிலே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ராஜினி, ஒரு அழகான பாடல். எங்கிருந்து தேடி பிடிச்சிங்க இந்த பாடல்? பழைய பாடல் ஞாபகத்துக்கு இருக்க, படிக்கத்தான் ஞாபகத்துக்கு வருது. இது இருக்குது ஒரு பழைய பழைய கால பாடல் தான். அதுதான் பழைய காலத்துல படித்த பாடல். இருந்து யாரோ கொடுத்தவரு பாதிப்பு எல்லாம் துண்டுகளா பிஞ்சே போயிட்டு நல்ல அழகான பாடல். இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. பழைய காலத்துல பாடுற எங்கட பெரியாக்கள் பாடுற பாடல் இது. கடைசி வரி நானா நீங்க போட்டு பாடிருக்கிறீங்க. என்ன மனக்கவலையிலும் புகழ்ந்திட வேண்டும் சொல்லி நல்ல பாடல், நல்ல பாடல். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். சிந்தனைகள் ஓவதரா எல்லோரும் தந்தீர்கள். சிந்தனை தந்த ஏவிட் அவர்கள், பாலன் அவர்கள், நடேசன் அவர்கள், நேவிஸ் பிலிப் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். அடுத்ததாக யாராவது உங்களுடைய ஏதாவது இருந்தால், அதாவது சிந்தனை என்ன எதென்றால்
பொது சிந்தனை. சிந்தனை எதென்றாலும் நீங்கள் தரலாம் பாருங்கள். காலை வணக்கம் தங்கி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. இன்றைய நாளிலே சிறிய தவறும் அதற்குரிய மன்னிப்பையும் வேண்டிக் கொண்டு, காரணம் என்று நான் அதிக நேரம் இந்த சிந்தனை பகுதியில் எடுத்து விட்டதால் ஒரு சிறிய பதட்டத்தோடு, சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்ற ஒரு பதட்டத்தோடு, அந்த தேடுமம் உறவுகளின் கவனிப்பு மாதம் என்பதை நட்பு பாராட்டும் மாதம் என்று சொல்லி இந்த மேல் பக்கத்தில் இருந்ததை அப்படியே வாசித்து விட்டேன். காரணம் அந்த ஒரு சிறிய பதட்டம் தான். பதட்டம் என்று சொல்லி சொன்னால் கூடிய சீக்கிரம் அதை முடிக்க வேணும், இரண்டாவது அதிக நேரம் எடுத்து விட்டது என்ற அந்த பதட்டத்தில் அப்படியாக நடந்து விட்டது. அதை சிறிய மன்னிப்போடு கேட்டுக்கொள்வதேன். அதை தம்பி அவர்கள், அதிபர் அவர்கள் அதை கவனத்துக்கு தந்திருந்தார்கள். மேலும் இப்படியான பதட்டங்கள் நடைபெறாமல் எதிர்காலத்தில் இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். எல்லோருக்கும் விடுமுறைகள், வாழ்த்துக்கள். பிரயாணம், விடுமுறை பிரயாணங்கள் செல்பவர்கள் பாதுகாப்பாக சென்று வரவும், நாட்டுக்கு செல்பவர்களுக்கும் அங்கு தங்களை மதிக்கின்றார்கள் இல்லை, தங்களை அன்பு செய்கின்றார்கள் இல்லை, பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் தான் தேடுகின்றார்களே தவிர ஒரு காசுக்கு கூட கணக்கெடுக்கிறார்கள் என்று சொல்லி அடிக்கடி, அதாவது ஆமாம், அதாவது என்னென்று சொல்றது, அதாவது இந்த வருவதில்லை, உடனடியாக அந்த வார்த்தை வருவதில்லை, பலர் சொல்ல பலர் சொல்றதில்லை. இந்த அதாவது சமூக வலைத்தளங்களில் ஒலிபரப்பப்படுகின்றது. ஆகவே இவர்களை கேட்கும் போது உலகம் அங்கே போய்கொண்டிருக்கின்றது என்றது ஒரு பக்கம். ஒரு பக்கமும் மற்றது இன்னொரு பக்கம், மற்றது நேற்றைய தினம் கன விடயங்களை நான் அதில் பார்த்திருந்தேன். அதாவது எங்களுடைய மக்கள் செய்யும் விவசாயங்களை குறித்து எவ்வளவு ஒரு பற்றாக்குறைகள் இருந்தும் ஒவ்வொரு பகுதியாக, அதாவது புத்தூர் கிழக்கு, அங்கால் இயக்கச்சி பகுதி அப்படி என்று சொல்லி இங்கிருந்து ஐரோப்பாவிலிருந்து சென்றவர்கள் தங்களுடைய முதலீடுகளை அங்கு சென்று, அதாவது கனடாவிலிருந்து கூட கொண்டு சென்று தங்களுடைய முயற்சியின் பயனாக அங்குள்ளவர்களுக்கு வேலை வழங்குவதற்கும், இரண்டாவது அந்த விவசாயத்தை பெருக்குவதற்கும், மூன்றாவதாக பிரதானமாக அரசாங்கம் அந்த காணிகளை எடுத்து தங்களுடைய அந்த காணிகளை எடுப்பதல்ல, அபகரித்து தங்களுடைய மக்களை அங்கே குடியேற்றுவதற்கும் ஒரு தடையாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் போய் அதை செய்கின்றார்கள். உண்மையிலேயே பாராட்ட வேண்டியது. அந்த விவசாய முறைகள் எல்லாம் புதிய முறையிலேயே, நவீன முறையில், விஞ்ஞான முறைப்படி இந்த டிஜிட்டல் வேர்ல்டிலே அதையும் செய்து கொள்ளுகிறார்கள் என்பதை கூறிக்கொண்டு பாராட்டப்பட வேண்டிய என்று கூறிக்கொண்டு காணொலிகளை பார்த்தேன். அதாவது எங்களுடைய நாட்டிலே பயிரிடப்பட்ட, அந்த காலத்திலே நாங்கள் இருந்த காலத்திலே பயிரிடப்பட்ட அத்தனை மரக்கறி வகைகளையும் வகையாக சொல்லி அந்த காணொலிகளை சோஷியல் மீடியா மூலமாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே அவருடைய முயற்சிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் நற்பொழுதாக அமைய என்று இறைவனை பிரார்த்தித்து அன்போடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. நான் இந்த நேரத்தில் ஒரு சிந்தனை சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் இந்த மாதம் நாங்கள் கவன ஈர்ப்பு போராட்டம், காணாமல் போன உறவுகளை தேடுகிற அந்த மாதத்திலே அதுக்கு ஒரு விடை கிடைக்கிற மாதிரி இந்த செம்மணி புதகுழியில பல அந்த உறவுகளின் எலும்புக்கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்டு இருக்கின்றது. அதற்கு ஒரு விடையாக அந்த உறவுகள் தேடின உறவுகளுக்கு இது ஒரு விடையாக அமைகிறது என்றது இந்த நேரத்தில் அவர்கள் மன வலியோடு இருந்தாலும் அவருடைய அந்த போராட்டங்களுக்கு ஒரு நல்ல முடிவொன்று கிடைத்திருக்கிறது இந்த செம்மணியா புதைகுழி அகழ்வு நிகழ்ச்சி. ஆகவே அதற்கும் நாங்கள் அது கிடைத்ததற்காக அந்த அரசாங்கம், இப்போதைய அரசாங்கம் தான் அதுக்கு அனுமதி வழங்கினதால் தான் இது நடந்திருக்கிறது. ஆகவே தொடர்ந்து அவர்கள் விரும்புகிற மாதிரி அந்த தொழில்நுட்ப கருவிகள் எல்லாம், விசேஷமான தொழில்நுட்ப கருவிகளை கொண்டு அதை ஆராய அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். அதற்கு இந்த அரசாங்கம் ஒரு உதவியை கொடுத்து அந்த மக்களின் அந்த வேண்டுகோள்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நானும் இந்த நேரத்தில் நான் இதை பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி. எனது சிந்தனையாக அரசன் அன்று கொள்வான், தெய்வன் நின்று கொள்ளும் என்ற பழமொழிக்கு நாங்கள் அந்த முந்தி செய்த பிள்ளைகள் செய்த இவர்கள் எல்லாம் இப்போது இறைவன் வழியிலே கொண்டு வந்து எங்களோட நாட்டுக்கு, எங்களோட தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை தருவதற்காக நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே நாங்களும் அதுக்காக அது நிறைவேற வேண்டும் இறைவனை நாங்கள் வேண்டுதல் செய்வோம். இறைவன் இன்றையும் நீதியைத்தான் வழங்குவார். அது உண்மையாக அது இறைவன் எங்களுக்கு தருவார், எங்களோட மக்களுக்கு ஒரு சுபிட்சத்தை, ஒரு சுதந்திரத்தை தருவார் என்ற நம்பிக்கையில் நாங்களும் இறை வேண்டுதல் செய்வோம் இந்த மக்களுக்காக.
நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். எனது சிந்தனையாக இன்று நடக்க வேண்டிய குட்டி விழாத்துக்கு வந்தாச்சு. ஆனால் கூடிய கொண்டு வரல, மழை வெறும் போல இருக்கு, மழை துளி படுகுது. மழை துளி பட்ட உடனே நான் யோசிச்சு கொண்டு வந்தேன், இதுக்கான தீர்வு என்ன. என்னட்ட இருக்கிற கையில் இருக்கிற தொலைபேசியை நினையாம பாதுகாக்கணும். அப்ப நான் எப்படி பாதுகாப்பேன் என்று யோசிச்சபடி நடந்தேன். சரி, எப்படியோ அடிச்சு ஊத்த போதும் மழை, அடிச்சு ஊத்துற மழையில இருந்து இந்த தொலைபேசி எப்படி பாதுகாக்கலாம்னு யோசிச்சப்போ நான் போட்டுட்டு வந்த ஜெக்கெட்டு பின்னுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பை கழுத்துக்கு பின்னுக்கு இருக்குது. ஓ, அப்ப அதுல இருக்குதா, அப்ப நான் நினைஞ்சாலும் இந்த தொலைபேசியை நினையாம அந்த பாக்கெட்டுகள் மாதிரி அந்த ஜெக்கெட்டை மடித்து வைத்திருக்கிற பாக்கெட்டுக்குள்ள வைக்கலாம் என்று யோசித்து அதுக்கான ஒரு தீர்வு கண்ட உடனே மனமாறுதலாக என்றால் இன்னும் 1 மணி நேரத்துக்கிட்ட எடுக்கும் இந்த இடத்துல இருந்து நான் போறதுக்கு. அதனால அதை பாதுகாக்கலாம் என்ற தீர்வு என் மனசுல பட்ட உடனே இன்னும் வெகுமான நடையில நடந்து கொண்டிருக்கிறேன். இது என்னுடைய மனசுல வந்து சிந்தனை. இதனால நான் யோசிச்சது என்னன்னா, எதுக்கும் எப்பவும் எங்கேயும் நடக்கலாம், அதற்கான தீர்வு ஒன்று தென்பட்டால் அதை மன நிம்மதியோட சேர்ந்து செய்து போகலாம் என்று நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உங்களுடைய சிந்தனைக்கு. இதே போல்தான் நானும் வெள்ளிக்கிழமை பொழுது வெளியில் கதவை சாத்தி விட்ட பிறகுதான் குடை கொண்டு மழை தூரமண்டு நான் தெரியும். குடையத்தான் மேலே விட்டுட்டேன் என்று பார்த்தால் தொப்பியையும் விட்டுட்டேன். ஆனால் வெளியில கொஞ்சம் இடம் நடந்துட்டேன். சரி, ஏதோ மழை பெய்ய தலை நனையாம நடந்தா சரி என்று ஓடி போவோம். இப்படித்தான் ஒரு ஆள் கேட்டார், என்னதுக்கு இவ்வளவு அவசரமா ஓடி போறீங்களான்னு. நான் சொல்லிடுமா, மழை தூருது ஓடி போறோம்ண்டு. அதே மாதிரி அந்த நாங்கள் எங்கட கவலை என்ன, எங்கட கவனமின்மையாலதான் எங்களுக்கு அர்த்தமும் வர்றது. நாங்கள் சொல்லு கேட்கறது இல்லை என்று. அதே போல இப்போ தற்பொழுது நேவிஸ் பிலிப் அவர்கள் சொல்லும் பொழுது அவட சிந்தனை முடிய போது நான் வரணும்னு கோப்பியை ஊத்தி கொண்டு என்னண்டு பாஞ்சு வந்த மாதிரி விரைவுகிட எங்க விழுந்தடிச்சு ஓடுறாரு பின்னால வந்துட்டேன். என்னாண்டு அதோட போயிட்டேன். அது மாதிரி நாங்கள் செய்கிற ஒரு இதுகளும் தான் எங்களுக்கு வருகிறதுன்னு கேட்டி என்னுடைய சிந்தனையாகவும் சிறப்பாக இருந்த போதிலும் தங்கள் சிந்தனையை சொன்னீர்கள். அனைவருக்கும் மன்னிக்கோன்னு சாரி, நான் சிந்தனை என்னன்னா, நான் அந்த சோசியல் மீடியாவில் அடிக்கிற பார்க்கலாம், அந்த தொழில்நுட்ப கருவி வந்து கனடாவிலேருந்து கொண்டு பண்ண வேலை செக் பண்ணுறதுக்கு செம்மணியில் அதுக்கு இலங்கையோட பாதுகாப்பு அமைச்சு இன்னும் பெர்மிஷன் கொடுக்க இல்லையா. அப்போ இலங்கையில் ஒரு பல்கலைக்கழகம் அங்கே கொழும்புல, அங்கே பல்கலைக்கழகத்தின் பேர் மறந்து போனேன், அங்கே உள்ள கருவியை கொண்டு தானே அதை செக் பண்ணி பார்க்க போயிடும் அவனுக்கு செம்மணியில். அந்த கனடாவிலேருந்து கொண்டு போன தொழில்நுட்ப கருவிக்கு பெர்மிஷன் கொடுக்க இல்லையா பாதுகாப்பு அமைச்சு. மற்றது நேற்று ஒரு சோசியல் மீடியாவில் பார்த்து நான் யூடியூப்ல அங்கே உள்ள ஒரு அமைச்சர் பேர் டக்குனு மறந்து போடணும், அடிக்கடி ஒரு எகெயின்ஸ்டாக கதைக்கிறவர் அவள் கொலை செய்தான் தாட்டா இந்த பொடியெல்லாம் அவள் தாட்டம் அவங்கதான் கொலை செய்து அந்த பொடிதான் அதுக்கு கதையை மாத்தி போட்டாங்க. அந்த அமைச்சர் பேர் நல்ல பேர் நேற்று சொல்லி இருந்தாரு. பார்த்து நான் கதையை மாத்துறேன், டயர்ஸ் தான் நம்பிக்கை தான். அந்த கனடால இந்த பெர்மிஷன் அது கொடுக்க இல்லை என்ன பாத்தீங்களா, அது வந்து இன்னும் அதனால அந்த ஒரு ரோடர் உதவி செய்யுது நடக்கு. அதுதான் இப்ப செய்யணும், ஒரு ரோடர் நடக்குது, வேலை நடக்குது. இலங்கையில உள்ள பல்கலைக்கழகத்தில் உள்ளது. அது அதைத்தான் கேட்டுருக்காங்க. கேட்டுதான் இப்ப அது போயிருக்குது. கனடால உள்ளதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்க இல்லை தரமாட்டேன், பாதுகாப்பு அமைச்சு சொல்லிட்டான் தரமாட்டேன் கொடுக்க. அது வேண்டாம், இதுல வச்சு பாருங்க. இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், இப்ப சகோதரி நேவிஸ் பிலிப் அவர்கள் கூறின அந்த விடயம். ஆகவே அங்க அந்த செம்மணியில நடக்கிற பிரச்சனைகளை வந்து மூடி மறைச்சு அது விடுதலை புலிகள் புதைச்சது என்று சொல்ற அந்த காரணகத்தாக்களை பிடிச்சு உள்ளுக்குள்ள போடணும். முதலாவது வீரசேகர, மற்றது உதயன் கம்மன்பில இவர்கள் தான் முதலாவது சமூக விரோதிகள். அதாவது சமூகத்தை இதண்டு ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேணும் என்று சொல்லி இப்ப எங்களுடைய பிரதமர் அவர்கள் யாழ்ப்பாணம் போய் சென்றிருக்கிறார். அங்கு இந்த கல்வி மான்களை எல்லோரையும் சந்திச்சு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி இருக்கிறார்கள். மிகவும் வரவேற்கத்தக்க உண்டு.
ஆனால் அதே நேரத்தில் வந்து அந்த இன ஒற்றுமையை வலியுறுத்துறதுக்கும் இப்படியான விடயங்களுக்கு ஊக்கம் கொடுத்து தமிழ் மக்கள் எடுக்கிற அந்த நியாய நீதி அதுகளுக்கு தேவையான அந்த முயற்சிகளுக்கு முன்னேற்பாடு செய்தும் முன்னூக்கம் கொடுத்தும் அதை வழிநடத்துகிற போதுதான் அந்த திட்டங்கள் எல்லாம் சரி வரும். அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி சொன்னால், அதாவது மாத்திரையில் இருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் காங்கேசந்துரம் வரைக்கும் வந்து ஒரே நீதி, ஒரே அழகு, ஒரே ஆட்சி முறை, எல்லோரும் சமத்துவமாக சகோதரராக வாழ, அதாவது பிரான்சில் சொல்லுவார்கள் டிபேட்டே எகலித்தே பிரச்சனித்தே என்று சொல்லி அந்த நெறிமுறையின்படி வாழ்ந்து என்று சொல்லி சொன்னால் ஒருத்தருக்கும் பிரச்சனை இல்லையே. நீயும் வாழலாம், நானும் வாழலாம், நீயும் நாட்டை முன்னேற்றலாம், நானும் நாட்டை முன்னேற்றலாம். ஆகவே இன்று அந்த பொருளாதார உற்பத்தியில நம்மளுடைய யாழ்ப்பாண மக்கள் எவ்வளவு அதிக ஈடுபாடு என்றதை நாங்கள் கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது கந்தையா பாஸ்கரன் கூட நேற்றைக்கு முருங்கைக்கட்டை அன்னாசியை எல்லாவற்றையும் வெட்டி தன்னுடைய விளைபொருட்களை எடுத்து கொண்டு வந்து காணொலியிலே காட்டி மகிழ்ந்திருந்தார். அதே போன்று கனடாவிலே இருந்து சென்ற தம்பியோரால் மற்றும் இன்னும் எத்தனையோ பேர் உங்களுக்கு மக்களுக்கு வேலை கொடுக்குறது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்ல அந்த ஒரு அபிவிருத்தியையும் சமூக விருத்தியையும் நோக்கி போய்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இப்படியான இந்த சமூக விரோதிகளை பிடித்து முதலாவது உள்ளுக்கு போடவும். இதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை. இனத்தை குழப்பி இன மக்களுக்கு இனப்பகையை தூண்டி மேலும் மேலும் தத்தாரோட பண்ற அந்த நிகழ்வை ரத்து செய்து அதை நோக்கி போய்கொண்டிருந்தால் தான் அனுர திசாநாயக்காவுடைய அந்த வெற்றி பயணம் உண்மையிலேயே பலம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். தொடருங்கள். நேற்று அந்த சுவிஸ்ல தலைவருக்காக அந்த மரியாதை நடந்ததானே, மரியாதை செலுத்தினோம். அது வந்து இந்தியாவின் ரோவின் சூழ்ச்சி கொஞ்சம் தேவையில்லாம கதைக்கிறோம் நினைக்கிறேன். நான் நினைச்சேன் ஏதோ பிரயோஜனமாக கதைக்க போறீங்களா. கொஞ்சம் மீடியாக்களை பார்த்துட்டு கதைக்கிறாக்கள் சுய சிந்தனை இல்லை. திருப்பி நான் சமய சிந்தனைக்குள்ள போந்துருவேன். யார் எழுதின புத்தகத்தை பார்த்து படிக்கிறீங்கன்னு தான் குளறி கொண்டு வந்தேன். விழாலும் தயவு செய்து அந்த கதைகளுக்கு வேறொரு சேனலை கண்டுபிடிங்கோ. நிறைய ஆய்வுகள் எல்லாம் நடத்தினோம் எல்லாரும். இதெல்லாம் விட்டு கனகாலம் 95 விட்டுட்டோம். என்ன எங்களோட வயசுக்கு ஏற்ற கதையாக கதைக்கிறோம். ஆர்டிஓ அரசாங்கத்தையும் ஆர்டிஓ இயக்கத்தின் கதையையும் ஆர்டிஓ முதலீட்டு கதைகளையும் என்று சொல்லி இப்போ ஒரு பொய்யை மட்டும் சொல்லிட்டு நிப்பாட்டுறேன். இன்னும் அனுமதி வழங்கவில்லையாமன்று ஒரு உறவு வந்து இதில் சொல்கிறார். அப்புறம் கடைசியாக முடிக்கிறார், அது விடமாட்டோமா, அது பல்கலைக்கழகத்தில் எடுத்தால் மட்டுமேன்னு சொல்லி. அது எங்களுக்கே விளங்கி இல்லையா. அது வச்சு இது பேசாமல் இருந்துருவோம், கொஞ்சம் நேரம் இது நிப்பாட்டி ஐரோப்பாக்கில் வந்துடுவோம், எங்களோட வாழ்க்கைக்கு வந்துடுவோம்னு பார்த்தா நீங்கள் அப்புறம் இயக்கத்திலேயே ஆகி வைக்கிறீங்க. சுட்டு போடுவாங்க. வாதன் முந்தி கயக்கிறீங்கள, நாங்கள் 2009 முதல்ல கயப்போமோ இல்லை. அப்போ வாயை மூடிக்கொண்டிருக்கிறது. இந்த கூடுதலாக நானும் வலைத்தளங்கள் பார்ப்பேன் நிறைய. ஆனால் எனக்கு அதை வடிகட்டக்கூடிய ஆற்றல் எல்லாருக்கும் இருக்குது, அதுபோல் எனக்கும் இருக்குது. அதை வெளியில் சொல்வதில்லை. விசற்கதையில் காய்க்கிறேன் இல்லைன்னு. எனவே பாலனவர்கள் கொஞ்சம் கவனம் அடங்கோ, மற்றவர்களும் கூட. சரியா, இது தேவையில்லாத கதை. எங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேனே, அறிவுபூர்வமாக நினைச்சால் கனடாவிலேருந்து போனவர் அந்த கருவியை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு அன்பளிப்பு செய்திருக்கலாமே. அவங்கள அதை கொடுத்துருப்பாங்களே எங்கள்கிட்ட எடுக்க. அது யோசிக்க தெரியாது எங்களுக்கு, டிப்ளமேசி இல்லை. சரி, இருந்தவனுக்கு தானே இல்லை என்ற வச்சு நாங்கள் அதை முக்குத்தனமாக இப்போ நாவே அதை விடுவோம். அவை இந்த வலைத்தளங்களில் என்னவும் சொல்லுவாங்க, அதை வச்சுக்கொண்டு இந்த உருவாக்கும் ஊடகத்தில் பேசுவதை நீடித்திராதீங்க. 2 கோவம்ண்டா திங்கள் வெள்ளி வரைக்கும் கூட தொடர்ந்து காய்ப்பீங்க நீங்கள் எல்லோரும் வந்து. இப்போ நீங்கள் சொன்னீங்கண்டா, யாராவது இதை கதைச்சதோ ஒரு அறிவார்ந்த கதை என்று சொன்னீங்கண்டா, அது நான் பார்க்காத ஒரு புதிய செய்தியை நாங்கள் பார்க்க முடியாத இடத்துலேருந்து எடுத்தீங்களா சொல்லுங்க இதில். அப்போ நான் வாயை மூடிடுறேன், மன்னிப்பு கேட்டுக்கொண்டு. இங்கே சொன்ன அத்தனை கதையை நாங்கள் எல்லோரும் கேட்டுனாங்க. எங்களுக்கு தெரியும் இது உண்மை, இது போய், இது தேவையில்லை. அதை கரிசனையில் எடுப்பதில்லை. எல்லாத்தையும் கரைச்சி போட்டு கடைசியாக எந்த கடவுளை கும்பிட்டுட்டு சமைக்க தொடங்கிடுவோம் தானே, எந்த வயிற்றுக்காக. சரி, அதே பொதுத்தளங்களில் வேறு எதுவும் ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் இப்படிப்பட்டதில் பார்க்குறதில் வந்து கதைக்காதீங்க. நீங்கள் உருவாக்குங்க, நீங்கள் எதாவது செய்யுங்க, நீங்கள் அன்னாசி பழத்தை வெட்டுங்க, நீங்கள் நவீன முறையில் விவசாயம் செய்யுங்க என்றது நல்லா இருக்கும்.
அதே தப்பாக எடுக்க வேண்டாம். மற்றது நேசிப்பரில் கொண்டீங்கள் யாரோ இது எங்கட பொடி இதுவும் இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே வந்துட்டு தொடங்கும் போதே இந்த கதை வந்துட்டு தேய்க்கிறேன். என்ன ஏதோ சொன்னது அது எங்கட இயக்கம் செய்து எங்கட தமிழாக்கண்ட உடம்பு தான் அது எங்கட இயக்கம் தான் செய்ததுன்னு சொல்லி அது ஏற்கனவே சொல்லிவிட்டு அதுக்கு பதிலும் சொல்லிவிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு மறந்துடுங்க. கேட்கக்கூடாதுன்ற தடை விதிக்க இல்லாதுன்ற ஃப்ரீயாக இவ்வளவையும் பாலன் உட்பட நான் கேட்குறேன். இந்த சோஷியல் மீடியாவை துறப்பதற்கு உங்களுக்கு ஒவ்வொரு காணொலி பார்ப்பதற்கும் 5 பெனிக் வெட்டுமென்றால் எத்தனை பேர் இருந்து பார்ப்பீங்க? இது போன அளவு ஆச்சுறாங்க ஃப்ரீயாக வணக்கம் போகிறத பற்றி ஓமோ இல்லையோ. வாட்ஸ்அப்பில் சார்ஜ் பண்ணுறாங்கண்டா நாங்கள் காலை வணக்கம் போட மாட்டோம் எல்லாம். அதே மாதிரி தான் இது ஃப்ரீயாக வர்றபடினால எல்லா குப்பைகளும் சேர்ந்து வரும். எங்களுக்கு பகுத்தறிவு வேலை செய்யலை என்றால் நாங்கள் அவுட். சரிதானே? ஆனால் பேச வேண்டிய விஷயம் என்னென்றால் ஐரோப்பாவை மட்டும் எடுத்தாலே நேற்றும் கூட புதிய குழுக்கள் பிரிஞ்சு போச்சு. அது எவ்வளவு வேதனை. நாங்கள் போயிடுவோம், எங்களுக்கு சில வருடங்கள்லாம் மீதம் இருக்குது. யோசித்தோம்மா எங்களோட பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஐரோப்பிய நாட்டில் தமிழ் என்று சொல்லி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லையல்லோ. இது எந்த சமூக வலைத்தளம் இல்லை வின்டிவி வந்தது குறையா சொல்ல இல்லை. இதுவரைக்கு நல்லா காய்ச்சொண்டு வந்தீங்க. மழையை பற்றி ஒரு ஆள் செம்மணியை சொல்ல மற்றவரும் செம்மணிக்கு பிரார்த்திச்சிங்க. ஒரு ஆள் மழையை குடையை சொல்ல இன்னொருவர் வந்து குடைக்காக வந்தீங்க. திருப்பி ராஜினி அவர்கள் 9:03 ஆமாம் பிந்தி போச்சு. சென்று வாருங்கள், வென்று வாருங்கள், இயேசுவிடம் எங்களுக்காகவும் வேண்டுதல் செய்து வாருங்கள். அதாவது இந்த சந்தர்ப்பத்தை தந்தவங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி சிறிய மெசேஜ் விட்டுட்டு போகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்வோம். தவமலர் அவர்கள் 2 வாரம் விடுமுறை அறிவிச்சிருக்கிறார். ஆகவே திங்கள் முதல் வெள்ளி வரை நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் அஞ்சலோட்ட சிந்தனை நேரம் செய்வது நல்லது நினைக்கிறேன். ஆகவே அதையும் கருத்தில் எடுப்போம். சரி, தொடர்ந்து பொதுவான எங்களுடைய வாழ்க்கை சிந்தனைகளுக்குள்ளே போவோம். மற்றது டேவிடானா நான் குறை கண்டுபிடிக்கவில்லை, உற்சாகப்படுத்துவதற்காகத்தான் அது சொன்னேன். ஏன்னா முழு வரியலையும் கேட்டுக்கொண்டே வந்தேன். அதில் வந்து பிடித்தது வந்து எல்லாமே வீண். அது நாங்கள் காய்ச்சிட்டோம். எல்லாமே வீண் கிடையாது ஒன்று. 2வது ஒரு அழகான வசனம் சொன்னீங்கள். எனக்கு முதல் தொடக்கத்திலேயே வந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்னமே இந்த சொத்து பிரிப்பு பாக பிரிவினை எல்லாம் இருந்துதான்னு சொல்லி. அது 7ஆம் நூற்றாண்டில் ஔவையார் சொல்லும் போதும் இருந்தது என்று தெரியும் எனக்கு. இன்றைக்கு சொன்னபடியாக நான் அதை யோசித்தேன். இடையில் இன்னும் ஒரு வரி உண்டு. உழைத்தது எல்லாமே உழையாதவனுக்கு கொடுத்துட்டு போக போகிறோம். அதுதான் அந்த எல்லாமே வேணுன்ற சொல்லு வந்தது அதிலிருந்து. இது சிந்திக்கலாமே. அதுலேருந்து நான் கேட்குற ஒரு சிந்தனை, முடிந்தால் பேசுவோம். இல்லை, இந்த மூமே இருண்டு போச்சு. நெய்சவர்கள் மட்டும்தான் ஒரு புண்ணியோடு இருக்கிறார். ஈஸ்வரன் உட்பட எல்லாருமே ஒரு மாதிரி முகத்தை தொங்க போட்டு கொண்டிருக்கிறீங்க. உற்சாகத்தை தருகிறேன். இப்போ எங்களுக்கு ஐரோப்பாவில் வந்து அரசாங்கம் சலுகை மானியங்களை நிறுத்தி விடுகிறது. நாளை முதல் என்ற வெப்பமே, அதாவது வேலை இல்லாமலும் பென்ஷன் விடுங்க. அது உழைத்ததுக்கு மட்டும்தான் பென்ஷன் கொடுப்பார்கள். ஆனால் நம்மில் பலருக்கு பென்ஷன் கிடையாது, அரச பென்ஷன் தான் கிடைக்குது. அரச பென்ஷன் என்றால் அது ஒரு மானியம், அது சலுகை, பெனிஃபிட்ஸ். நிறுத்துறதாக வைத்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த பிள்ளைகள், நாங்கள் வளர்த்து விட்ட பிள்ளைகளையும், இந்த எல்லாமே வீணுக்குள்ளான் இந்த தலைப்பு வருது. நாங்கள் வளர்த்த பிள்ளைகளும் இந்த அரசாங்கம் தர்ற மானியம், வீட்டு உதவி, வாடகை, சாப்பாட்டுக்கு கொஞ்சம் செலவு, உடுப்புக்கு, அது எல்லாம் மருத்துவம் எல்லாம் நின்றுட்டுது, நிற்க போகுது. நாளண்டைக்கு எங்கள் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு ஐரோப்பாவில் எங்கள் சொந்த குடும்பங்களில் எப்படி இருக்கும்? சிவாஜினா யோசிக்கிற ஆகாயத்தை பார்த்து என்னத்தை சொல்லலாம். இங்க ஏற்கனவே நிப்பாட்டி இருக்காங்க. அந்த அதை குறைத்திருக்கிறார்கள். அது இப்ப நாங்கள் அதை கற்பனையில கொண்டு வருவோமே, நிப்பாட்டிட்டா. இப்ப இதுவரைக்கும் எகத்தாளமா இருக்கிறோம். என்ன
சரியா பிள்ளைகள் எல்லாம் ஜாம் ஜாம் இருக்கிறாங்க, நானும் கடவுளே என்று நல்லா இருக்கிறேன் இந்த நாட்டில் என்று சொல்றோம். இதில் என்ன புதுமை இருக்கின்றது? ஒன்றுமில்லையே. நாங்கள் இதுல இருந்து பழக்கப்பட்டாக்கள் தானே, இதிலே வாழ்ந்தாக்கள் தானே. எங்களுடைய இல்ல 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 இப்போ என்ன சோஷியல் டேவிட் அண்ணா அதை சரியாக நாட்டிலே என்ன சோஷியல் இருந்தது? நாங்களே உழைத்து இல்லையா டேவிட் அண்ணா, இது பிள்ளை. இப்ப இன்றைய சூழல்ல நாளைக்கு கிடைக்கும் போது நாங்கள் இதுல பலர் வேலை இல்லாமல் தான் இருக்கிறோம். நாங்கள் அரச மானியத்தில் வாழ்ந்தோம். நீங்க வடிவா விளங்கி கதைங்க. நீங்க வந்த காலத்துல 4 இடத்துல தும்படிச்ச கதையை இப்ப கொண்டு வரையில அது ஏழுமா இப்ப வேலைக்கு. அதாவது நாங்கள் இதுல இருந்து வாழ்ந்து பழக்கப்பட்டார்கள். இல்லை, இன்றைய வாழ்க்கையில் நாங்கள் அதாவது பெனிஃபிட் ஃபுல்லா நிப்பாட்டினா இன்றைய மூத்த வயதில் நாங்கள் ஒரு வழக்கமும் இல்லை, எங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது. ஆனா நாங்கள் வந்த நேரத்துல எங்களுக்கு வருமானம் குறைவாயிருக்கு. ஆனா இதைத்தான் அந்த முக்கியமா எடுக்கணும். எங்களுடைய காலத்துல நாங்கள் வந்த காலத்துல ஏன் டேவிட் என்ன கொஞ்சம் விளங்குறீங்க? நாளைய வாழ்க்கை இன்றையில இருந்து சொல்றேன், நீங்கள் கொஞ்சம் கதைக்க விடுங்களேன், கொஞ்சம் இதையும் கேளுங்களேன், எந்த கதையையும் கேளுங்களேன். சரி, கதைச்சு முடியுங்க. ஓகே ஓகே. அதாவது ஒரு குறிக்கப்பட்ட வருமானமும் அதுதான் இருந்தது. ஆகவே அதுக்குள்ள வந்து வீட்டு வாடகை கொடுக்க இயலாது, செக்யூரிட்டி சோஷியல் கட்ட இயலாது, இப்படியான எத்தனையோ படி எங்கள் வருமான வரி கட்ட இயலாது, அப்படி எவ்வளவோ இருந்தது. அதுக்காக வேண்டி அரசாங்கம் எங்களுக்கு ஒரு உதவியாக சமூக நல திட்டத்தை தந்து இதற்கு அப்படி உதவி செய்தது. ஆனா இன்றைய நிலையில வந்து பிள்ளைகள் 10,000 ஒரு ஆள் 7,000 ஸ்டெர்லிங் பவுண்ட் சம்பளம் எடுக்கிறார். இவர் போய் அரசாங்கத்தின் காவல் நிற்பா. நான் இந்த அவங்க தங்களுடைய சம்பளத்திலே அவங்க அரசாங்கத்துக்கு வரி கட்டுறாங்க. இது அப்ப ஆகவே வந்து அவங்க அந்த நிலைமை அப்படியே மாறி போயிட்டு. இப்ப வந்து எங்களுடைய பிள்ளைகள் வந்து இப்ப அரசாங்கத்துக்கு எந்த உதவியும் கிடையாது. என்ற பிள்ளைகள் இப்ப 3 பிள்ளைகளையும் எடுத்து பார்த்தா அவங்க மாசத்துல வந்து 1000, 1200 அரசாங்கத்துக்கு வரி கட்டுறாங்க. ஆகவே இவங்களுக்கு ஒரு பிள்ளை, அதாவது பிள்ளை வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து இங்க சாதாரணமாக ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளுக்கு சாதாரணமாக ஒரு கேண்டீன் காசு வந்து 4,000 5,000 சொல்லி சொன்னால் எங்கட பிள்ளைகளுக்கு 45,000. அவங்க இனிவரும் காலத்துல பிள்ளைகள் அரசாங்கத்துக்கு எனக்கு அதுதான் இதுதான் சொல்லி கேட்டுக்கொண்டு இறந்து கொண்டு நிற்க வேண்டிய ஒரு அவசியமே தேவையே ஏற்படாது. ஆனா கூலி வேலை செய்தா அப்படி செய்து இப்படி படிப்பு இல்லாமல் தெருவழி அலைஞ்சு கொண்டு திரிகிறவர்களுக்கு சமூக உதவி நலத்திட்டங்கள் கட்டாயம் வேணும் தான். ஆகவே நீங்கள்